Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என்றும் இதனால் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பெய்து வருகிறது. வழக்கமாக டிசம்பர் மாதத்தில் பெய்யும் மழையை விட கூடுதலாக 31% தமிழகத்தில் மழை பெய்யும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. வானிலை ஆய்வு மையம் கூறியபடியே கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில் இந்த மாதம் கூடுதலாகவே மழை பெய்துள்ளது. டிசம்பர் மாதம் தொடங்கிய ஆரம்பத்தில் சென்னையில் மழை கொட்டியது. தொடர்ந்து விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பின்னர் டெல்டா மாவட்டங்களிலும் அடுத்ததாக தென் மாவட்டங்களிலும் மழை வெளுத்தெடுத்தது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்திருந்தது. பெஞ்சல் புயல் மற்றும் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இந்த மழை பெய்தது. இந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை மையம் கூறியிருந்தது. ஆனால் இன்று உருவாவதில் தாமதம் ஆகியதாக மீண்டும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது: வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.